ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப முடியாமல் கிடக்குது. அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் டேட் வந்து இப்போ தள்ளி போனதுனால, இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்களுக்கு திரும்ப இப்போவே வந்து ப்ரெக்னென்ட், அதாவது டெலிவரி ஆக போது, உங்களோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து பயந்துருவார், பதறுவார். என்ன சொல்கிறீங்க, அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பும் போதே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லவர் பொண்ணு, அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ போகிற, இதெல்லாம் உண்மை நீ நினைக்கிறியா, உன்னோட ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுவா, அவளுக்கு பொறுமையே கிடையாது, அவள் சொல்லி தான் யாரோ இப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படி அவள் சொல்லி சொல்லி தான் வந்துட்டு நீ. ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஹீரோயின் வந்து இவரை எங்கேயாவது இவர் போயிடுவாரான்னு சொல்லிட்டு பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்கல்ல, அது அதுக்கும் தெரியுது. அதனால வேணும்னு இப்போ நீ என் கூட இருப்பேன்னு தெரிஞ்சு தான் அவள் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறா, அவளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கவும், அப்போ அவரும் வந்து ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், அவள் அப்படி பண்ணுறது கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, எப்படியும் டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் 10 டேஸ் இருக்குல்ல, அப்போ வந்து சைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிடுவார். இவங்களுக்கா என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணிட்டு ஃபோனை வச்சுருவாங்க, வேறு ஆப்ஷனே இல்லைன்னு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை, அவங்களே கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு அவங்களே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க, எதனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சைன் பண்ணி கொடுத்தோன்னே இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு உளுந்தடிச்சிட்டு ஓடி வருவாங்க. அவங்க பொண்ணை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது, இவங்களோட ஆசைக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பொண்ணு இப்படி கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி பதறிட்டு வெளியே நிற்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு மூச்சே நின்று போன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உடனே பயங்கரமாக அந்த கிரிட்டிக்கலாக அவங்க இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஐசியூ வார்டில் வந்து ரொம்ப 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 அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப இதாக போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஏன்னா இன்னொரு பக்கம் அவரோட ஹஸ்பண்டாக இருக்கவர் வந்துட்டு அந்த பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த 2 சீனையும் மாற்றி மாற்றி காட்டி நம்மளை பயங்கரமாக கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா அம்மா உள்ளே வந்துருவாங்க. ஹீரோனுக்கு இப்போ தான் வந்து மயக்கம் தெளிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பக்கத்துலேருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. உனக்கு வந்துட்டு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, அதோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுவாங்களா, ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, அதாவது அந்த லாயர் லேடி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை பார்க்குறதுக்காக வருவாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த நேரம் வந்து உங்களுக்கான குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு, அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு டிவோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு, இன்னும் 72 ஹவர்ஸில் வந்து அவரோட சொத்துக்களில் வந்துட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது வந்து தன்னால் உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லுவாங்க. டிவோர்ஸே கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அந்த புக்கு மாதிரி, அதை கொண்டு வந்து ஹீரோன்ட்டு கொடுக்கும். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த லாயருக்கு ரொம்ப அவங்க தேங்க் பண்ணுவாங்க. அதோடய அவங்களுக்கு உடம்பும் சரியாயிடுச்சு. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி ஹீரோயின் வந்து கிளம்புவாங்களா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அந்த குழந்தை எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புற டைமில் ஆப்போசிட்டில் ஒரு கார் வரும். அதில் அந்த ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு ரொம்ப கொஞ்சிக்கிட்டு பேசிட்டு வரதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. அப்போ மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அளவுக்கு இவன் சீப்பாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தாலே சரியான வெறியும் கோவமும் ஹீரோனுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. காரில் போயிடுவாங்க. நீ வந்து நரகத்துக்கு வந்துட்டு இப்போ நீ வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு அது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குவார். ஒரு பக்கம் அவர் வாங்குற திங்ஸ் வந்து ஹீரோயினுக்காகவே இருக்கும். அவளுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து, அதாவது அவருக்கு 2 பேருமே வேணும். அதான் அவளை வந்து நம்ம அப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டோம், அவளுக்கு இப்போ 8 மாதம் தானே ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது அவள் வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணதை கூட அவர் இன்னும் உண்மை நினைக்கல, அதனால் இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே 2 வாங்கிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னு அந்த லவர் பொண்ணு கேட்கும், என்ன தித்தி எல்லாத்தையுமே 2 வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு செட்டு போதுமே அப்படின்ற மாதிரி அது சொல்லும். இவருக்கு தான் ஆரம்பத்துலேருந்து 2 வாங்கி பழக்கமாச்சே. உடனே அவர் என்ன சொல்வார், இல்லை இது நினைக்கிற மாதிரி உனக்கு இல்லை, இது உனக்கு, இது வந்து அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ எதுக்காக அவளே இன்னும் நினச்சிட்டே இருக்க, அவள் உன்னை வந்து நினைக்கவா செய்கிறா, நான் உனக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன், உன்னை நான் அந்தளவுக்கு நேசிக்கிறேன், உனக்கே என்னோட அன்பு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுகிட்டே இருக்கவும், உடனே அவர் வந்துட்டு அப்படி டக்குன்னு மனசு மாறிடுவார். சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு கூட்டு வருவார். இன்னும் இந்த வீடு கான்ட்ராக்ட் முடிஞ்சது, இந்த வீட்டோட திங்ஸ் எடுத்தது கொண்டு எதுவுமே தெரில. அன்றைக்கி ஹீரோயின் வந்து இந்த கோவத்தில் அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வெளியே போட்டு எரிச்சிட்டாங்கன்னு மட்டும் தான் இந்த பைத்தியம் மாதிரி நினச்சிட்டு இருக்க தவிர்த்து, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்றது எதுவுமே தெரில. நேராக இப்போ அந்த வீட்டுக்கே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து இவங்களோட ஃபேமிலியாக குடும்பம் நடத்தலான்ற மாதிரி அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அது மாதிரி கூட்டு வரவும் அப்போ அந்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துட்டு ஓப்பனே ஆகாது, ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி அது கேட்கவும், இது வேற ஹனி என்ன ஆச்சுன்ற மாதிரி இது பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை இரு நான் அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண போவாரா, காலே போகாது. ஒன்று இவர் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு, அதனால் ஒருவேளை அவருக்கு டெலிவரி எதுவும் ஆகியிருக்குமோ, உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் செக்கப்புக்கு போகிறேன், என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்பவும் இந்த லவர் பொண்ணு வந்து விடாது, அவள் வந்து நடிக்கிறான்றது உனக்கு தெரியலையா, அவளுக்கு 8 மாதம் தான் ஆகுது, இப்போ எப்படி டெலிவரி ஆகும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்போ நீங்கள் போய் விசாரிச்சு வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் மனசு மாதிரி. சரி
சரி ஓகேவா, நம்ம ஏதாவது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் பார்ப்போம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப போகுங்க. மொத்தத்தில் ஹீரோயினை பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு இப்போ அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு 2 பேரும் வெளியே வரும்போது அந்த வக்கீல் இருக்காங்கல்ல, அந்த லாயர், அந்த லேடி வந்து இவரை பார்க்க வருவாங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ், உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. என்ன கிஃப்ட்னு சொல்லும்போது, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த சர்டிஃபிகேட்டை தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோடனே இவருக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி என்னோட ஒய்ஃப் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணா, எப்படி அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. இவர் கூட்டிட்டு வந்திருக்காருல, இவரோட எந்த வீடுமே வந்துட்டு ஓப்பனே ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த லாயர் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் 72 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களோட வீடு, வில்லா, அதோட சொத்து பத்தி எல்லாமே வந்துட்டு ஹீரோயினுக்கு போக வேண்டியது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ அதை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு இவருக்கு அப்படியே ஆடி போயிடுவாரு. என்னடா இது, நம்மளுள்ள சொத்து எல்லாமே நம்ம கையை விட்டு போகுது, அது மட்டும் இல்லாமல் அவளும் நம்மளை வந்து இந்த அளவுக்கு டிவோர்ஸ் பண்ண நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்படியே நில குலைஞ்சு போன மாதிரி ஆயிடுவார். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்ல முடியும்னா, நீ கவலைப்படாத, பற்றி யோசிக்காத, அவள் வந்து உன்னை வந்து வேணும்னு இந்த மாதிரிலாம் பழி வாங்கிட்டு இருக்கா. நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு என்னை கல்யாணம் பண்ணு, நம்ம அதாவது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி எரிய திரள் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு என்ன சொல்வார், அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாரா. சரிவா, நான் என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உன்னோட வீடெல்லாம் அவளுக்கு போனால் என்ன, இவர்கிட்ட இப்போ எல்லாமே ஹீரோயினுக்கு போயிடுச்சு. அந்த அதாவது அவர் வந்துட்டு செட்டில்மெண்ட் பேரண்டில் வந்துட்டு எல்லாமே இவரோட அனுமதி இல்லாமல் எல்லாம் போய் இவர் கொடுத்து தான் ஆகணும். அதை தான் இப்போ லாயர் வந்து சொல்லிட்டாங்க. நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணு பேசுவோம் பண்ணுவார். இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போவார். போனவுடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ இந்த லாயர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி நினைப்பாரு. அப்போ அன்னைக்கு ஃபோன் வந்தது உண்மைதான், அவளுக்கு டெலிவரி ஆகி குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இது அப்படியே அமைதியாகவே அந்த பொண்ணோட வீடு வரைக்கும் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இறங்கினவர் அவர் அந்த ஹீரோயினுக்குன்னு சில திங்ஸ்லாம் வாங்கினார்ல, அதெல்லாம் இப்போ கையில் எடுத்துப்பார். இப்போ எடுத்த உடனே அது என்ன பண்ணும், இப்போ எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு பார்க்கணும், அன்னைக்கே நான் வந்து போயிருக்கணும், நான் போகாதது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த பொண்ணுக்கு கோவம் வரும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, செலக்ட் பண்ணிட்டு தானே இப்போ வந்த, திரும்ப அவள் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா, திரும்ப அவள் கூட ஏன் போகணும்னு நீ நினைக்கிற, ஒரு நேரத்தில் திரும்ப 2 பேரோட இது பண்ணுறது சரி வராது, நீ ஏன் கூடவே இருந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ஆனாலும் அவர் என்ன சொல்வார், இல்லை நான் போய் தான் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மதிக்காமல் போயிடுவார். இது பாட்டுக்கு கோவத்தில் இங்கே கத்திட்டே நின்றுட்டே இருக்கும். ஆனால் ஹீரோன் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க, குழந்தைய வச்சுட்டு எல்லாருமே ரொம்ப செல்லமாக வச்சுப்பாங்க. அந்த இடத்துல வெளியே சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி வந்து இவரை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவங்க அம்மாவும் மாடியில் நின்று பார்ப்பாங்க. ஒரே பனி பெஞ்சிட்டே இருக்கும். இவர் வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு இவர் மேலே சரியான கோவமாக இருக்கும். ஏற்கனவே பனி பெஞ்சிட்டே இருக்கா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து யாரையாவது பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அவங்க மூஞ்சில் சுடுதண்ணியை காய்ச்சி ஊற்றணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுவாங்க, அங்கே ஆல்ரெடி பனியாக இருக்கா, உடனே இப்போ சுடுதண்ணியை ஊற்றினா அவருக்கு இதமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஐஸ் கட்டி ஒரு டப்பு நிறைய கொண்டு வந்து மாடியிலேருந்து அவர் மேலே தூக்கி அப்படியே வீசுவாங்க. அந்த ஐஸ் கட்டியோட அவர் நின்று கெஞ்சுவார், நான் பண்ணது தப்பு தான், நம்ம வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஏன்னா அவரோட செட்டில்மெண்ட் ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. அதனால அவர் ஹீரோயின்கிட்ட திரும்ப எப்படியாவது சேரணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. பேசினாலும் அங்கே உள்ளவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உன்னோட சொத்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்றதுக்காக திரும்ப நீங்கள் வந்து சேரத்துக்காக வந்திருக்க, நீ ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டும் கிடையாது, நல்ல ஒரு அப்பனும் கிடையாது அப்படி இப்படின்னு அவங்க அம்மா ஹீரோனோட அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. ஹீரோட அப்பாவை கீழே இறங்கி வந்து நல்லா அடின்னு போட்டு அடிப்பார். செக்யூரிட்டியும் அடிப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டு கண்டபடி திட்டுவாங்க அவரை. உன்னால தான் என் பொண்ணு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி இப்படின்னு. அம்மா பேசினாலும் இவர் ஒத்துக்க மாட்டார். என் ஒய்ஃபு சொல்லட்டும், அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உடனே உன் ஒய்ஃப் தானே வந்து சொல்லுவா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வருவாங்க. இப்போ அப்பா அம்மாட்ட சொல்லணும், நான் பேசிட்டு வரேன்னு சொல்லணும். அவங்க 2 பேரும் அமைதியாக நின்றுவாங்க. இப்போ ஹீரோயின் போய் அவர்கிட்ட பேசுவாங்களா. பேசும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, உன்னை பார்த்தானே எனக்கு வெறியேறுது, நீ பண்ணதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சு ஆகணுன்ற மாதிரி திட்டுவாங்க. இவர் மன்னிப்பு கேட்டு ஹீரோயின் கையை பிடிப்பாரா, என்னை டச் பண்ணுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் திட்டி விட்டுருவாங்க. அதோடு வந்துட்டு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்னை பொறுத்த வரைக்கும் பொருளை அந்த மாதிரி சொத்தை தான் நீ இழந்திருப்ப, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையே உன்னால் இழந்துட்டேன், அதனால் அதெல்லாம் வந்து இதை வந்து சரி பண்ணவே முடியாது, இங்கேருந்து போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதோடு அவர் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே அந்த பணியிலே முட்டி போட்டு அழுதுகிட்டே இருப்பார். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து போகவே மாட்டார். விடிய விடிய அந்த வெளியவே வந்து முட்டி போட்டு அங்கேயே நின்றுட்டே இருப்பார். அப்போ அவர் நினச்சி பார்ப்பார், நிற மாசமாக இருக்கும் போது அவன் மேலே பிரியமாக இருந்தோம், அவளும் நம்ம மேலே பிரியமாக தான் இருந்தான், அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே முட்டி போட்டு நிற்பார். ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்க, அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் நிற்கிறதையே சொல்லிக்க மாட்டாங்க. ஹீரோனும் போயிட்டான், போய் தொலைஞ்சா சரி அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அவங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் அவன் இன்னும் முட்டி போட்டு இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே திரும்ப அவங்க அப்பா அம்மா கீழே இறங்கி வந்துடுவாங்க. அவர் இங்கே இருக்கிறது ஹீரோயின் வந்து அவர் மனசை மாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிக்கல, திரும்ப இந்த மாதிரி ஆளோட அவங்க சேர்ந்துடக்கூடாது. அதில் என்ன பண்ணுவாங்க, அவர் கத்தக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வாயில் வந்து துணியை வச்சு அடைச்சிட்டு அவரை முட்டி போட வச்சு அவர் நல்லா அடின்னு போட்டு அவங்க அப்பா ஹீரோனோட அப்பா வந்து நல்லா அடிச்சிருவார். அடிச்ச உடனே இந்த நேரம் பார்த்து அதில் ஒரு பொண்ணு வேற வந்துடும்.
உன்னால தானே என் பொண்ணோட வாழ்க்கை இதா போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கும் 4 அடி விழுந்துரும். அதோட இது வந்து என்ன சொல்லும், சரி வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு திரும்ப டயலாக் பேசிட்டு இருக்கும். அடி விழுந்துரும். இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய அடி விழுந்ததுனால அவர் கண்ணே விழிக்க மாட்டார். இது பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கும் அந்த லவர் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்கும். இப்போ கண்ணு முழிச்சு பார்த்த உடனே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியுமா, உன்னை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன், இப்போ தான் நீ கண்ணு முழிச்ச உடனே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படி இப்படின்னு அவர்கிட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கண்ணு முழிச்ச உடனே வந்துட்டு கொஞ்சம் தேறிடுவாரா, தேறின உடனே திரும்பவும் அவர்கிட்ட இருக்கிற காசில் எல்லாத்தையுமே செலவு பண்ணி ஹீரோயினுக்காக நல்ல காஸ்ட்லியான ஜுவல்ஸு, குழந்தைங்களுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலில் உள்ள டாய்ஸு, ட்ரெஸ்ஸுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணி இருக்கிற காசு மொத்தத்தையும் அங்கே செலவு பண்ணிடுவார். செலவு பண்ணி இந்த கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சமாதானப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுவாரா. இது மாதிரி நான் ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு சொன்னோன்னே இந்த தடவை செக்யூரிட்டிலாம் அடிக்காமல் அவர்கிட்ட இருந்து அதை கையில் வாங்கிக்குவாங்க. உடனே அவருக்கு சந்தோஷமாயிடும். அவர் இந்த அளவுக்கு நம்மளை அடித்து துரத்தாமல் வாங்கிக்கிறாங்கன்னா சமாதானம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிப்பாரு. அதோட அவர் உள்ளே வரலாம் நினைக்கும் போது செக்யூரிட்டி என்ன பண்ணுவார், கதவை பூட்டிட்டு அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிடுவார். போனவர் இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மேடம்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு சேர வேண்டியது தான், அதெல்லாம் இங்கே வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுவாங்க. இவர் கேட்டுக்கு வெளியே நின்று கதவு திறங்க என்னை உள்ளே விடுங்க, நான் என் ஒய்ஃபை பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும்னு கத்திட்டே இருப்பார். கதவு திறக்கவே மாட்டாங்க. வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த லவர் பொண்ணு, அட பாவி உன்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உன் கூடவே அடி வாங்கினதுக்கு நீ இங்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ நின்று இவரில் அந்த ஹீரோனோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருக்கோம். வெளியே நிற்கிறவருக்கு நின்று பார்த்தவர் திரும்ப அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவார். எது நம்ம கொடுத்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டா, ஆனால் ஏன் கதவு ஓப்பன் என்னை பார்க்கல, என்ன எதுக்காக என்னை பார்க்க மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, என்னை ஏற்றுப்பாலா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் இப்போ வீட்டுக்கே வந்துடுவார். அதுக்கு முன்னாடியே அந்த லவர் பொண்ணு வீட்டுக்கு வந்துடும். இப்போ கீழே பார்த்தா கால் தடை மாதிரி கீழே வந்துட்டு ஒரு மாதிரி கரையாக இருக்கும். என்னடா இது ஒரே டாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு பாத் டப்பில் அது இறங்கி உட்காந்துட்டு இருக்கும். பார்த்தா வீடு ஃபுல்லாக வந்து ரெட் கலராக இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ இதே சொல்லப்பட்டாங்களாம். உண்மை என்னென்னா அது ஃபுல்லாக அதை வந்து பெயிண்ட்டை தான் போட்டு ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அங்கங்கே போட்டுட்டு ஒரு பாத் டப்புக்குள்ளே பெயிண்ட்டை ஊற்றிட்டு கையில் காயப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் அந்த பாத் டப்புக்குள்ளே. இவர் பார்த்து பதறிடுவார். என்ன ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு கேட்கும்போது, உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், உனக்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருந்தேன், ஆனால் உனக்கு என்னை பிடிக்கல, உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கல, என்னை கல்யாணமும் நீ பண்ணிக்க மாட்டல அப்படி இப்படின்னு கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும். என்ன இப்படி ஒரு வேலை பண்ணிட்டேன், உண்மையிலேயே உன்னை நான் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நீ வா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ட்ராமா தானே, அதனால் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பண்ணுவார். அந்த பொண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ இது இடையிலேயே வந்துட்டு ஹீரோயின் அவங்க 2 பேரும் பேசிட்டு அவங்க 2 பேரும் லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆப்போனண்ட்டில் வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இன்றைக்கு முன்னாடி ஒரு தடவை வரும்போது யாரோ ஒருத்தர் அந்த லவர் பொண்ணை குத்த வந்திருப்பாங்க. அது இடையில வந்து இடம் மாதிரி ஹீரோயினை குத்திருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அதிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாம் நடந்தும் அவள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தா, நம்ம அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே யோசனையாக இருக்க உடனே இவ கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே அவளை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவார், ஹீரோயினை பார்க்கறதுக்காக போவார். ஹீரோயின் இப்போ வேறு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் கதவு தட்டிகிட்டே இருப்பார். அந்த காரில் ஹீரோனை பார்த்துருவார். உடனே ஹீரோயின் கதவு திறந்துட்டு வெளியே வரும்போது ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாதிரி ரொம்ப மாடர்னாகவும் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவர் வந்துட்டு பேசுவார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்படி பேசுவாங்க, நார்மலாக பேசிப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாவது அவர் மனசு மாறுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி சொல்வார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ உன்னோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏடா இது திரும்ப கோவப்பட்டு நம்ம கூட வந்து ஒரு ஆசையில் வந்து சேர்ந்துப்பான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு போகிறாலே, நீ இவருக்கு இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோனோட டிரைவரே கோவப்படுவார். எதுக்கு மேடம் நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார். வந்துட்டு அங்கிள் தான் அவரை கூப்பிடுவாங்க. அவன் மேலே அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, திரும்ப அவனை நம்பவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோன் அவர் கூட சேர்றதுல யாருக்குமே இதில் விருப்பமே இல்லை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலே அந்த பொண்ணு ரகலை பண்ணிகிட்டு இருக்கும். அவன் வந்து திரும்ப ஹீரோனை பார்க்க போயிட்டானா அப்படி இப்படி இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் வந்து இங்கே உள்ளே வந்தவர் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, திரும்ப நீ அவளை பார்க்க போயிட்டல, என்னை அப்படியே விட்டுட்டேன்னு கேட்பார். சொல்லும் உடனே அவர் என்ன சொல்வார், அப்படிலாம் நான் போகவே இல்லை, உனக்கு சாப்பாடு வாங்க தான் போனேன், உனக்கு கிஃப்ட் வாங்க தான் போனேன், இது ஒருக்கு பாருன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவார். உடனே இது ஒன்று நினைக்கும், ஒரு வேளை அவன் போல இருக்கு, நம்ம தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நினச்சிக்கும். நீ வந்துட்டு திரும்ப இங்கே இல்லைன்னு அவளை பார்க்க போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஓவர் திங்கிங் பண்ணிட்டேன், உன்னை எங்கே நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவரும் அப்படியே சமாளிச்சிருவார். 2 பேரும் திரும்ப சேர்ந்துப்பாங்க. இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஆனால் இப்போ இவருக்குன்னு சொத்து பத்து எதுவுமே இல்லை, கொஞ்சோன்னு ஏதோ இருக்குது.
இவர் கையில் அந்த காவாசி பங்கு ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இது இவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். திரும்ப இவர் என்ன சொல்வாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய சம்பாதிப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. வந்துட்டு நீ எப்போ சம்பாதிக்கிறியோ அப்போ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லைன்னு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுல. அதனால இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன் வந்து இப்போ இன்னொரு பிஸ்னஸுக்காக அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அவங்க பிஸ்னஸ் இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு போகணும்னு. இந்த பிஸ்னஸ்க்காக வந்துட்டு சைனாலேருந்து இப்போ ஹீரோ வந்து வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு இப்போ கொலாபரேஷன் அதை பேசுறதுக்காக 2 பேரும் வருவாங்களா. அப்போ 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு சொல்லும்போது அவங்க ட்ரிங்க்ஸ் ஹீரோன் சாப்பிட போகும்போது அவர் என்ன சொல்வார், இப்போ தான் நீ குழந்தை பெற்றிருக்க, நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இதுவே அவங்களுக்கு ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். உடனே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். அந்த டைமில் இவங்களும் அதாவது எக்ஸ் ஹஸ்பண்டும் அவரோட லவர் 2 பேரும் வந்துருவாங்க. வந்துட்டு நீ அந்தளவுக்கு இந்தளவுக்கு மாடர்ன் ஆகிட்டியா, அவங்ககிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். ஹஸ்பண்ட் எவ்வளோ தடுத்து பார்ப்பார் எக்ஸ் ஹஸ்பண்ட், அது கேட்கவே கேட்காது. இன்னொரு பக்கம் இப்போ அந்த சைனாலேருந்து வந்தார்ல ஹீரோ, அவர் வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். உடனே வந்துட்டு அதுக்குள்ளே ஒருத்தன் இப்படியா அப்படியான்ற மாதிரி பல பிரச்சனைகளோடு ஹீரோயினை அப்படி இப்படி பேசுவாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த அங்கே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சாப்பிட்றதுக்குலாம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் எடுத்து அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல ஹீரோ, அவர் மேலே ஊற்றி விட்டுரும். உடனே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரை சமாதானப்படுத்துறது உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இதாக்கரை நடந்துப்பாங்க. இவ இப்படியே பண்ணால் ஹீரோயின் வந்து நம்மளுக்கு கிடைக்காமே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வந்துட்டு இந்த லவர் பொண்ணை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பார். இது கண்ட்ரோலே ஆகாது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுவார், ஓங்கி ஒரு அறையை போட்டு அங்கேருந்து அந்த பொண்ணை வேக வேகமாக இழுத்துட்டு போயிடுவார். மேலே அந்த ஹீரோ மேலே இதை தூக்கி ஊற்றி விட்டுட்டு இருக்கோம். இவர் அடித்தோன்னு இதுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போய்ட்டு அப்படி நின்று பார்த்துட்டே இருக்குமா, எவ்வளோ நேரமாக போதும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்காம நீ வம்பு பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தரன்னு இழுத்துட்டு போயிடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு காயம் பட்டிருக்குமா, ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் ரூமுக்கு ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். அங்கே வந்துட்டு கதவு தட்டிட்டு அந்த வாஷ்ரூமில் போயிட்டு அவருக்கு முதுகில் மருந்து போடுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உன் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரொமான்ஸாக வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவாரா. ஹீரோனுக்கும் அவரை பிடிச்ச மாதிரியே தான் இருக்கும். டைம் வேணும், அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதோட ஹீரோனு சிரிச்சிட்டே போவாங்களா, இவருக்கும் சிரிப்பாக இருக்கும். 2 பேரும் சிரிச்சிட்டே போயிடுவாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடக்கும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக. அந்த பார்ட்டியில் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல எக்ஸ் ஹஸ்பண்டும் அவரோட லவர் 2 பேருமே அந்த பார்ட்டியில் கலந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்ட்டியில் இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்ட போய் பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, திரும்ப அவங்க கூட சேர்ற எண்ணமே எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா. இவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறத அந்த பொண்ணு பார்த்துரும். உடனே திரும்பவும் சண்டைக்கு போகும். உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த இடத்துல, ரொம்ப பதட்டப்படாமல். அந்த பொண்ணு தான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருக்கும். இவருக்கு சரியான கோவம் வந்துடும். நான் அங்கேருந்து அவர் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வருமா, உடனே ஹீரோ வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருப்பார். டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோட கையை அந்த ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவருக்கு சரியான கோவம் வந்து படார்னு ஓங்கி அரைஞ்சிடுவார். நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா, கையை பிடிச்சி கடிக்கிற, இவ்வளோ பெரிய பார்ட்டியில் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவே பண்ணுறியா, இதுங்க 2த்துக்குள்ளே இருக்காது. இப்போ தொடர்ந்து சண்டை தான் நடந்துட்டு இருக்கும் இது 2 பேருக்குள்ளே. இவ்வளோ பெரிய பார்ட்டியில் இதுங்க 2 அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுகிட்டே இருக்குமா. ஹீரோனும் அந்த அவரும் எல்லாருமே இந்த பார்ட்டியில் இவங்க 2 பேரும் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார், அதுக்குள்ளே இதுக்கு 2த்துக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்வார், உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை, உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், என்னை வந்து நீ டிவோர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லும். 2 பேருக்குள்ளே பெரிய கலாட்டாவே நடந்துகிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை விஷயமா அவங்க செக்கப்புக்காக வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள அடிதடி சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, இப்போ 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபீஸ் கட்ட கூட அவங்களுக்கு வந்து பணம் இருக்காது, அந்த செக்கப்புக்கு பணம் கட்டுறதுக்கு இருக்காது. மாறி சண்டை போட்டுப்பாங்க. உன்னால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அடிச்சுக்கிறதும் சண்டை போடுறதும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுறதும் இதே வேலையாக இருக்கும். ஹீரோன் இதெல்லாம் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நின்று பார்த்து இப்போ ஹீரோன் வந்து அவரை கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. ஹீரோவை கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் பார்க்கும்போது இது 2 இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோன் போகும்போது அந்த ஹஸ்பண்ட் சொல்லிடுவார், அதாவது ஹீரோ சொல்லுவார், வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து நியூஸில் பார்க்கும்போது பார்த்தா இவங்க 2 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இப்படி பிரச்சனை பண்ணுது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இப்படி ஆனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டே இருக்கும். ஹீரோ நினச்சிப்பாங்க அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு இப்படி தான் வினையாக வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்குன்ற மாதிரி மனசை தேத்திப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிருக்காரு. அவங்க குழந்தையும் வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கும். உடனே ஹீரோயின் வந்து அந்த குழந்தை வந்த உடனே அந்த ஹீரோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட நியூஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எதுவுமே ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தை அம்மான்னு சொல்லிட்டு வருமா டிவி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டோடையும் அவங்க குழந்தையோடையும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட மல்லு கட்டிக்கிட்டு அதை டிவோர்ஸும் பண்ண முடியாமல் இப்படி தான் அவங்க பிரச்சனையாகவே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். ஹீரோன் ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ்கிற மாதிரி கதை தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.